ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டில் எடுத்துகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணிட்டேன். அது வந்து சொல்லுவாங்களே, அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேனான்றதை மறந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் அப்படி பேசி விளாண்டுருந்துருக்கேன். அத்தால பார்த்தா தான் தெரியுது ரெக்கார்டிங் ஆன்லேயே இல்லைன்ட்டு. ஓ மை காட், இந்த மாதிரிலாம் ஆகும் போல். சரி, ஓகே, நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டிங் ஆனில் இருக்கான்னு பார்க்குறேன். நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் வரேன். அதுக்குன்னு 20லாம் இல்லை, கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்தேன். யூஸ் ஏபிள்ஸ் டு ப்ரீட் லாமஸ். இதுவும் எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ஹவுஸோட லே அவுட். ஓகேங்களா, என்ன ப்ரோ டேட்டில் கட்டுறேன்னு கேட்காதீங்க. டேட் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டர். ஓகேங்களா, டேட்டு தான் எல்லாருக்குமே ஸ்டார்டரு. நீங்கள் டேட் யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதெல்லாம் சில பேர் என்ன ப்ரோ டேட்னா டம்மி நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, டேட்னா ஒரு பவர் தான். இப்போ சொல்லிக்கிறேன்ப்பா, டேட்டில் என்னதுன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் இன்வென்ட்ரியில் ஆல்ரெடி 2 ஸ்டாக் இருக்குது. தான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அயனை பார்த்துட்டு மறுபடியும் ஷவல் செஞ்சு மைண்ட் பண்ணாமல் பார்த்தா இப்போ தான் வந்து பார்க்குறேன் ஆல்ரெடி இருக்குது 2 ஸ்டாக். அடா பாவி, இது தெரியாமல் நான் போட்டு கொண்டு பேஸ் வரையும் நான் போயிட்டேன். இந்த மாதிரிலாம் வளரக்கூடாது. பார்க்க நல்லா இருக்கும். வீடியோ நீட்னஸ்ஸாக இருக்கும்டா கொஞ்சமாச்சு பேஸு. நானும் சைடில் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாருங்கள், அந்த இடத்துல தொங்குறான். தம்பி ரவுண்டுக்குப்பா, நான் தூங்கணும். தூங்கி எழுஞ்சிட்டான். அட பாவி, ஃபியூல் இல்லாமல் நின்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேசிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போய் வச்சிட்றேன். இன்னும் ஒரே ஒரு ஆடு வேணும், அப்போ தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உள்ளு கிடச்சிருக்காது, இங்கே வச்சு. ஓகே, உள்ளே இங்கே வச்சுக்கிறேன். ஆர்மூர் செட்டை இங்கே வச்சுக்கிறேன். எப்போவுமே அரேஞ்ச் பண்ணி தான் வைக்கணும்னு நினைப்பேன். வேஸ்ட்லாம் இங்கே வச்சுக்கிறேன். ரிசோர்ஸஸ் இங்கே வச்சுக்கிறேன். டூல்ஸ் 2 இங்கே வச்சுக்கிறேன். டோர் இங்கே வச்சுக்கிறேன். டூல்ஸ் இன்னும் நிறையவே இருக்கே. சரி, ஓகே. டூல்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் நானே நினைப்பேன், ஆனால் இப்படிலாம் வைக்க மாட்டேன். இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பண்ணி இருக்குது. பண்ணி நம்மளோட ரெண்டு கண்ணாடி வேஸ்ட்டோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளோட ஒரு ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. சொல்கிறேன், பேசிக்காக ரெடி ஆகிடுச்சு. என்ன ப்ரோ கூரை போடலன்னு கேட்காதீங்க. கூரை இப்போ தான் போடணும். அதுக்கு முன்னாடி ஆடு வேணும். ஆடு கொஞ்சம் ஓடி வாடா. சரி, ஓகே, அந்த பாட்டில் நம்மளுக்கு தேவையில்ல. ஆடு வந்துச்சுன்னா ஒரே விட்டுறலாம். என்ன சொல்கிறீங்க? ஆடே வாடா. ஃபைனலி ஸ்பான் ஐட்டியா வாடா. ஒரு அடியே எங்கே ஒரு என்னாச்சுக்கு. ஐயோ, சாவ மாட்டேன்னு வாங்கிக்கோ. மட்டன். சரி, ஓகே, மட்டன் தான் கொடுப்பான். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேஸ் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது நம்ம பேஸ் கண்டுபிடிக்க. வீடா உள்ளே தூக்கிட்டு போய் வைக்கணும். மட்டனையும் சேர்த்து இதோட வச்சுருக்கேன். உள்ளு தாங்க உட்டேல. மெயின் ஃபஸ்ட்டு நான் இது எடுத்துக்கிறேன். டிக்கெட்ஸ் 2 எடுத்துக்கிறேன் தேவைக்கு. சோபாடா, இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன். ஓகேங்களா, இது ஐயோ வாய் வேறு அப்பப்போ ஸ்லிப் ஆகுது. இனிமேல் இதுதான் நம்மளோட பேஸ். ஓகேங்களா, சூப்பராக இருக்கிற பேஸு. இங்கே ஒரு ஃபர்னன்ஸ்லாம் வைக்கணும். நல்ல வேலையாக என்கிட்ட காபிள் ஸ்டோன் இருந்துச்சு. இப்போ இது ஒன்று இங்கே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்கள், இங்கே 2 கண்ணாடியாக வைக்கல. இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். டார்ச் மெயினாக வெளியே வைக்கலான்னு வந்தேன். பார்த்தா அங்கே 2 கண்ணாடி வைக்கல. ஓ மை காட், இந்த மாதிரிலாம் கொத்தனாரெலாம் விட்டாருன்னு நினச்சிங்களேன். அவ்வளோதான். இது மைன்கிராஃப்ட்டுன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் எப்படா வெளியே போக மறுபடியும் அந்த கதை வழியாக தான் போகணுமா? வெறுப்பாவது அப்பப்போ. எது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி டார்ச் வைக்கணும். அப்படி இல்லைனா நான் ஒருக்கா ஒன்றா க்ரியேட்டிவில் கட்டினேன் ட்ரையலுக்கு ஒரு பேஸு. அந்த பேஸில் நான் அதில் சர்வேயில் மாற்றி பார்த்து எப்படி விளையாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாரேன். க்ரீப்பர் வந்து முன்னாடி வந்து டொமைன் வச்சிட்டான். மறுபடியும் அதை கெட்டுறதுக்கெலாம். ஆனால் க்ரியேட்டிவ் தான், ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போயே சொல்லிடுறேன், க்ரியேட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒன்றா கொஞ்சம் காப்பிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணலாம். ஒரு 50 கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 50லாம் கலெக்ட் பண்ண முடியுது. ஒரு 35 கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இதை உங்களுக்கும் காட்டுறேன், அப்படியே மைண்ட் பண்ணுறத பாருங்கள். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டப்பு உடைய போகுது. நம்மளே இன்றைக்கி தான் ஐயோயோ நெதரிட். ஓகே, வாயில் நுழைய மாட்டேங்குது. அதனால தான் நெதரிட் எடுத்தால் தான் நம்மளால் மாசாக போக முடியும். ஓகே, வாங்க கலெக்ட் பண்ணலாம். 35 சேர்ந்துச்சா? 40 சேர்ந்துச்சு. அப்போனா ஒரு 45 எடுத்துக்கலாமா? அப்போ தான்
46 அடப்பாவி, அப்போ ஒரு 50 எடுத்துக்கிறேன். ஓகே 51 அடப்பாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இன்னும் 1 ஸ்டாக் இருக்குது. 1 ஸ்டாக்னா 64 தான், அதுக்கு மேலே எடுக்க முடியாது, தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதோ தெரியல. இப்போ இந்த சைடுக்கு தான் டார்ச்சே வச்சுருக்கேன். இதோட நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், சைட்லலாம் கொஞ்சம் வச்சா தான் டீசெண்டாக இருக்கும்னு பார்க்க, அதனால தான் வைக்கிறேன். நான் டீசெண்டாக வைக்காமலாம் விட மாட்டேன், ஓகேங்களா? கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், நார்மலாக நூறு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் காபுல் ஸ்டோன்லாம் எடுத்தேன். அந்த காபுல் ஸ்டோன் மொத்தமும் கரைஞ்சி போச்சு. எப்படின்னா ஸ்லாப் தான் கட்டினேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கூரை கட்டலாம். கூரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா இதுதான் ரொம்ப டஃப்பான பார்ட் நம்ம ஹவுஸ்லேயே. இதாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாக்கே போயிடுச்சுங்க, அதை சுற்றி போகிறது. ஸ்டாக்கில் 36 தான் இருந்துச்சு, அது வேறு விஷயம். இதெல்லாம் இப்படி வைக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாபு பத்தலை, போய் கலெக்ட் தான் பண்ணணுமா இன்னொரு ஸ்டாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கலெக்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒன்றும் 1 ஸ்டாக் 6 இருக்குது. ஒரு ஸ்டாக்கு ஒரு 6 கல் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில். இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டலாம், ஓகேங்களா? இப்படி கட்டிட்டு ஓகே. என்னடா 16 பிடிச்சிட்டிங்க, ஃபுல்லாக வைக்கணும்டா. 21 வச்சா கூட இன்னும் 2 வேணும் போலையே. எவ்வளோடா வரும்? எனக்கு ஒரே ஒரு ஸ்டாக் போதும். அப்படின்னா காபுல் ஸ்டோன் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 34 காபுல் ஸ்டோன் வேஸ்ட் ஆகும் இதற்காகவே. ஃபைனலி இந்த ஸ்டாக்கே போதும் போல். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், பட் ஸ்டில் 34 காபுல் ஸ்டோன் நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதுவே போதும். இப்போனா இதெல்லாம் நம்ம சேவிங்ஸில் வச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? மைனிங் தான் போகிறேன். ஓகே, இந்த க்ரீப்பர் கன் பவுடர் வச்சிடலாம். வேறு ஏதாச்சும் இருக்குதாடா, வேணுமாடா? ஓகே, வரீங்களா போகலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நான் ஒன்றா மைனிங் போகிறதில்ல, அது போல் ஒன்றா பில்டு தான் கட்ட போகிறேன், நிறைய ஃபார்மு. ஸோ கிரெடிட்லாம் வந்து உங்களை பார்க்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பிள் செய்ய போகிறேன். இப்படி தான். ஐயோ பிளாக்கே வருமா? பட் ஸ்டில் நான் கோல்டன் ஆப்பிள் செஞ்சுட்டு பத்திரமா வச்சுக்கிறேன். நான் தேவைப்படுகிறது, ஏதாச்சும் ஃபைட் வரும்போது தேவைப்படும். இப்போ நான் குட்டி ஃபார்ம்னால் இங்கே தான் கட்ட போகிறேன், ஓகேங்களா? மீதியெல்லாம் ஃபார்ம் நான் ஆஃப்லைனில் தான் கட்டுவேன். இப்போயே சொல்லிடுறேன்ப்பா, ஆஃப்லைனில் தான்ப்பா கட்டுவேன் நான். யாரா எடுத்த அந்த பெட்டை? ஏன் பெட்ரு அது? அடப்பாவி. சரி ஓகே, வாங்க தூங்குவோம் நம்மளோட பெட்டில். நம்ம தூங்காமல் யார் தூங்குவா? இந்த வீடியோவில் 2 நாள் சர்வை பண்ணிட்டு வின்னோம். ஐயா டைலாக் வாயில் வர மாட்டேங்கி. இந்த இருங்க, கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும், எடுத்துகிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே ஒரு இன்ஃபினைட் வாட்டர். ஐயோ ஜாம்பிஸ்லாமா? உங்களுக்கு ஃபைட்டிங் ஜாம்பிஸ்க்கு மறுபடியும் போட்டு விட்ருவேன். எக் ரெடின்னு பார்த்தா அவனுங்களுக்கு டை ஆகிட்டாங்க. இதான் என் பேஸுன்னு நினச்சி போன வாட்டி இங்கே தான் இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன், மறந்து போய். பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். யாரா இவன்? குட்டி பையனாலாம் நம்ம வீட்டுக்கு வரானே. தம்பி நீ யார் நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு டப்பா எடுத்து இங்கே வைங்க, வச்சிங்கன்னா இங்கே இன்ஃபினைட் வாட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் கட்டினோம், ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாம் மைன்கிராஃப்ட் ஹேக்கு. ஓகே, இப்போனா நம்மளோட சுகர் கேன்லாம் வைக்கலாம். சுகர் கேன் பாட்டுக்கு வீட்லேயே வளரட்டும். வாய் வேறு வளருதுங்க. என்னைக்கு தப்பாக சொல்ல போகிறேன்னு தெரில. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சிக்கலாம். 2 நாள் சர்வே பண்ணிருக்கோம். ஆஃப்லைனில் தான் ஃபார்ம்லாம் கட்ட போகிறேன். என்னடா ஜூம் பண்ண முடியாத, ரோப்ளக்ஸ் மாதிரியா பண்ணிருக்குனே. இதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அமௌண்ட் இருக்காடா இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.